அதாவது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை பற்றியோ முதலமைச்சரை பற்றியோ ஒருத்தர் பேசிட்டார் அப்படின்னு சொன்னா உடனே வழக்கு பாயுது. உடனடியாக காவல்துறை துரிதமாக இன்னைக்கு நடவடிக்கை இருக்கிறாங்க, கைது செய்யறாங்க. இது ஒரு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சாங்க, கைது பண்ணாங்க. பிறகு ஜாமீன்ல அவர் வெளியே வந்துட்டாரு. ஜென்சி டிஎம்கே என்ற நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பாளர் ஒருவர் என்ன செஞ்சிட்டாரு, முதலமைச்சர் கொடுத்து தப்பா பேசிட்டாரு. உடனே அவர் மீது வழக்கு பாய்ந்து இருக்கிறது. அவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு, வழக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி பலதரப்பட்ட மக்களின் மீது யாரெல்லாம் இவருடைய ஆட்சிக்கு எதிராக, முதலமைச்சருக்கு எதிராக, அமைச்சர்களுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களுக்கு எதிரெல்லாம் நீங்க வழக்கு போடுறீங்க, உடனடியாக கைது பண்றீங்க, ரொம்ப மும்புறம் காட்டுறீங்க. அப்படியே கொஞ்சம் கடந்த கால ஆட்சியை திருப்பி பாருங்க. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இதே இன்றைக்கு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்னவெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்ற வீடியோ பாருங்க. உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஒரு முட்டாள் முதலமைச்சர். காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்களே, கடல் வழியா வரட்டும், ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அமைச்சரை பார்த்து எந்த பேப்பர் இல்லாம உன் பக்கத்துல எந்த நிர்வாகி இல்லாம தனியால ஸ்டேஜ்ல வந்து உட்கார். அறிவு கட்ட உதயநிதி அவர்கள் தான் இந்த பேச்சுக்கெல்லாம் கைது செய்வதாக இருந்தால் எத்தனை முறை கைது செய்து உள்ள வைத்திருக்கணும்னு பாருங்க. அப்ப அவர்கள் செய்த அரசியல் எப்படி இருக்கிறது? நீங்கள் செய்த அரசியல், உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்தியலை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லாமல், உங்களை எதிர்த்து யாராவது பேசினால் அடக்குமுறை கொண்டு நீங்கள் ஒடுக்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது ரொம்ப காலம் இந்த ஆட்சியை மக்கள் நீடிக்க விடமாட்டார்கள். மக்கள் வெகுண்டெழுந்தால் நிச்சயமாக இந்த ஜனநாயக நாட்டில் இது மாதிரியான சர்வாதிகார போக்கு, கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒன்றை ஒரு காலத்திலும் இந்த மக்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அது உங்கள் ஆட்சிக்கு கேடாக முடியும் என்பதை நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம்.